குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. திமுகவை சேர்ந்த தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கரூரில் உள்ள செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் வீடு, அவரது உறவினர்கள், நண்பர்கள், ஒப்பந்ததாரர்கள் வீடுகள், அலுவலகங்கள், கல்குவாரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் பலமுறை சோதனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கரூரில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதற்கிடையே புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 19வது முறையாக வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. கடந்த வாரம் கரூரில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீட்டுக்கு 5 கார்களில் வந்த 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று காலை 7:30 மணி முதல் சோதனை மேற்கொண்டனர். தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாருக்கு எதிராக ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக உள்ளார். அவர் தற்பொழுது எங்கு இருக்கிறார், கரூர் வந்தாரா என்று அவரது பெற்றோரிடம் விசாரித்தனர். அது மட்டுமின்றி வீட்டில் உள்ள சிசிடிவி பதிவுகளையும் அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புழல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now.